பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சீசனில் தான் நமக்கு இந்த பலா முசுன்னு சொல்லுவாங்க, பலா பிஞ்சு இது கிடைக்கும். இதை ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேல் புறத்தை கட் பண்ணோன்னா பால் வடிய ஆரம்பிக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கத்திலையும் கையிலையும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு முள்ளாக இருக்கிற மேல்புற தோலை கட் பண்ணி எடுக்கணும். ஆனால் இது போல் கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவேன். பலா பிஞ்சை அப்படியே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது கஷ்டமே இருக்காது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். அப்படியே குக்கரில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு மஞ்சள்தூள் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதில் பொடிமா செய்கிறதுனா இருந்தால் இது போல் துருவி எடுத்துக்கலாம். அழகாக மேல்புறத்தோல் வந்துடும். அப்படி இல்லைன்னா மேல்புறத்தோலை ஈஸியாக உரித்து எடுத்துட்டு கட் பண்ணி குழம்பும் வைக்கலாம். இந்த பலா பிஞ்சில் குழம்பு, பொடி மாஸ் இதெல்லாம் செய்து சாப்பிட்டா மட்டன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும்.